ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நீங்க சூப்பர் சிங்கர்ல ஒரு டாப் 6 வரல வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகத்துக்கு. ஆனா அந்த அளவுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்ப? இல்ல, நான் சூப்பர் சிங்கருக்குள்ள வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப ஆக்சிடென்டலா அந்த ஆடியோ பூத் வந்து அங்க அப்படி பாடி செலக்ட் ஆகி அப்படிதான் அது பிளான் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. நீங்க எஸ்பிபியோட நிறைய ஷோஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? 1-2 பண்ணிருக்கீங்களா? எஸ்பிபியோட நீங்க முதல் ஷோ பண்ணும்போது உங்களை போட்டு ரொம்ப விளையாட்டு பண்ணுவார் அவரு. எப்படி சமாளிச்சீங்க? ஏன்னா ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஆடியன்ஸ், உங்களுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு, இன்னொரு பக்கம் எஸ்பிபியோட விளையாட்டு பண்ணிட்டே இருக்காரு, ஜாலியாக பண்ணிட்டு இருக்காரு, அவர் எல்லா இதுலேயும் செய்வார் அவர். அதை எப்படி சமாளிச்சிங்க? அது எப்படி நீங்கள் வந்து அந்த அந்த ப்ரோக்ராமில் சொதப்பெல்லாம் போகிறது பெரிய கஷ்டம் இல்லையா? அந்த ஷோ தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் பாடின ஒரு ஷோ. அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி பாடி இருக்கேன், பட் அவர் கூட சேர்ந்து பாட முடியல. அன்னைக்கு தான் முதல் நாள். நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆமாம், ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் பாட்டு, அதனால. பட் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு நான் நர்வஸாக இருந்தேன்னு. அதை சரி பண்ணதான் அவர் ஜாலி பண்ணாரு. அதை சரி பண்ணுறதுக்காக தான் அது அவர் விளையாடி பேசி சிரிக்க வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனப்பறம் தான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணும். பிரியங்காட்ட பேச வந்துட்டு சின்ன சின்ன வண்ண கோயில் கேட்கலன்னு வச்சுங்க, அது கம்ப்ளீட்டே ஆகாது. அது அந்த பேட்டியே கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அது உங்க சிக்னேச்சர் சாங். பாட சொல்ல போறீங்களா? நிச்சயமா. சரி, கண்டிப்பா பாடணும். நிச்சயமா பாடணும். மன்னவன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்கறாங்க, அதை விரும்புறாங்க. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். காதலே காதலே தனி பெருந்துணையே, கூடவா கூடவா போதும் போதும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் சிங்கரை பார்க்க போறோம். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. காரணம், தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் செல்லப்பெண் அவர். குறுகிய காலத்தில் ஏராளமான ரசிகர்களை தன் வசம் வைத்திருப்பார். வெல்கம் சூப்பர் சிங்கர் பிரியங்கா. வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குரல் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றீங்க? இப்ப ரீசெண்டா மிஷ்கின் சாரோட பிசாசு 2ல பாடியிருக்கேன். பாடியிருக்கேன். இன்னும் வரல. அது இன்னும் வரல. மிஷ்கின் சார் மியூசிக் பண்ற ஒரு படம் இருக்கு, டெவில்னு ஒரு படம். அதுல 2 பாட்டு பாடியிருக்கேன். நிறைய மற்ற இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். சரி, நம்ம கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழகான ஒரு பாட்டு ஆரம்பிக்கலாமே. எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுவீங்களா? மாலையில் யாரோ மனதோடு பேச. ராஜா சாருடைய அற்புதமான மெலடி பாடலாமா? மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்ததே ஓ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டேது அதே நாயகன் பேரேது, மாலையில் யாரோ மனதோடு பேச. மனதோடு பேசிட்டீங்க. நீங்க சின்ன வயசுலயே பாடுவீங்களா, அல்லது சூப்பர் சிங்கர் இல்ல நீங்க உங்க அந்த பூத் எதேச்சும் உங்க வீட்டு பக்கம் வந்த போது பாடி அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே பாடுவேன். எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே மியூசிஷியன்ஸ்ங்கறதுனால. அப்பா பேர் நல்ல தம்பி. நல்ல தம்பி மியூசிக் டைரக்டர். ஆமா. அம்மா பேரு காஞ்சனா, அவங்க சிங்கர். சோ சின்ன வயசுல இருந்து பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சோ அப்பாவோட பேண்ட்ல பாடி இருக்கேன். சரி, கொஞ்சம் கொஞ்சம். பட்
ப்ராப்பரா மியூசிக் ஒரு கரியரா எடுக்கணும்னு நினைச்சது சூப்பர் சிங்கருக்கு அப்புறம். But அதுக்கு முன்னாடி பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பாடிட்டு இருந்தேன். வீட்டுல சும்மா பாடிட்டே இருப்பீங்க? வீட்டுல பாடிட்டு இருப்பேன், பாட்டு கத்துக்கிட்டு இருந்தேன். பாட்டு கத்துக்கிட்டீங்களா நீங்க? பாட்டு கத்துக்கிட்டேன். பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஆமா. அது எத்தனை வருஷம் கத்துக்கிட்டேமா? சின்ன வயசுல கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டேன். சரி. ஒரு 6 இயர்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் இப்போ வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தானி கத்துட்டு இருக்கேன். வெஸ்டர்ன் அண்ட் ஹிந்துஸ்தானி கத்துக்கிறியா இப்ப? ஓ, அற்புதம். இல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அது சூப்பர் சிங்கர்லயே எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய பாடிச்சீங்க இல்ல? ஆமா, சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் பாட ஆரம்பிச்சேன் நிறைய. நீங்க சூப்பர் சிங்கர்னா நீங்க ஜூனியர்ல இருந்தீங்கல்ல இப்ப? ஆமா, நான் ஜூனியர் சீசன் 2ல இருந்தேன். அப்போ உங்களுக்கு வந்து ஜானகி, ஜானகி, சித்ரா, மனு அப்படிலாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிங்கர்ஸ், டாப் சிங்கர்ஸ்லாம் அவங்களுக்கு நேரம் பாடும்போது நெர்வஸா இருந்தது அவங்களுக்கு? ஆமா, ஏன்னா என்னோட சீசன்ல சித்ராமா, மனோ சார்லாம் த்ரூ அவுட் சீசன் பெர்மனன்ட் ஜட்ஜஸ். ஸோ எவ்ரி ரவுண்ட் நாங்கள் அவங்க முன்னாடி தான். மனோ வேற சாதாரணமாக கலாய்ப்பாரு. ஆமா, எல்லா ரவுண்டும் அவங்க முன்னாடி தான் பாடுவோம். எல்லா ரவுண்டும் நர்வஸா தான் இருக்கும், பயமா தான் இருந்தது. ஆமா. சித்ரமா உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா அந்த நேரத்துல? சித்ராமா நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. அப்போ சின்ன வயசுல இருந்து எப்படி ஒரு பாட்டு பாடணும், எப்படி பாட்டு கத்துக்கணும், அங்க இருந்து ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ், குட்டி குட்டி நியூவான்சஸ் எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்பதான் இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அவங்கனாலதான். அவங்களுடைய இன்புட்ஸ். உங்க குரல்ல ஜானகி அம்மாவுடைய அந்த சின்ன வயசு பாடல் கூட அப்படியே ஞாபகம் வருது நீங்க பாடும்போது. ஜானகி என்ன சொல்லிருக்காங்க உங்கள்கிட்ட? ஜானகி அம்மா வந்து 2 ரவுண்டுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பாடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க சூப்பர் சிங்கர்ல ஒரு டாப் 6 வரல வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகத்துக்கு. ஆனா அந்த அளவுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்ப? இல்ல, நான் சூப்பர் சிங்கருக்குள்ள வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப ஆக்சிடென்டலா அந்த ஆடியோ பூத் வந்து அங்க அப்படி பாடி செலக்ட் ஆகி அப்படிதான், அது பிளான் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணதில்ல. சரி. ஸோ அதுவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம். நான் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அதுக்கப்புறமும் இவ்வளோ அன்பு நிறைய வெளியில இருந்து கிடைக்கும் எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை. எல்லாமே அதுவா நடந்த விஷயம். நீங்க ஓவர் நைட்டா திடீர்னு செலிபிரிட்டி ஆயிட்டீங்க அந்த காலகட்டத்துல. இப்போ அது மெயின்டைன் பண்றீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அது நான் சொன்ன மாதிரி நான் பாடிட்டு இருந்தேன், பாட்டு கத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் கண்டினியூஸா நான் என்னோட சைட்ல இருந்து லேர்னிங் மட்டும் இருந்துட்டே இருந்தது. பட் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு பிளானோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ எனக்கு இருந்ததே இல்லை. ஸோ நடந்தது எல்லாமே ஆன் த கோ அப்படின்னு நடந்த விஷயங்கள் தான். அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இல்ல, ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள பெரிய ஆச்சரியம்னா நீங்க உங்களுக்கு பெரிய ட்ரைனிங் அந்த காலத்துல இல்லை உங்களுக்கு ஆரம்பத்துல. ஆனாலும் உங்க சுரஸ்தானங்களை கரெக்டா பாடிருக்கீங்க. அது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். நிறைய சிங்கர்ஸே பெரிய ஆச்சரியப்பட்ட விஷயம் அது. உங்களை பொறுத்தவரை சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து எப்ப சினிமா சான்ஸ்ங்கிறது வந்தது? சூப்பர் சிங்கர் முடிச்ச உடனே அந்த வெரி நெக்ஸ்ட் இயர் பாலா சார் அவனிவன்ல பாடுறதுக்கு. அவனிவன்ல பாடுனீங்க? ஆமா, நல்ல பாட்டாச்சு. என்ன பாட்டது? ஒரு மலையோரம் ஒரு பாட்டு. அந்த பாட்டு மலையோரம் நான் கேட்டிருக்கேன். பாடலாமா? ஒரு லைன் பாடலாமா? அந்த பாட்டு படத்துல இல்ல, ஆல்பம்ல தான் இருந்தது. அவனிவன் இல்ல, அவனிவனோட ஆல்பம்ல தான் இருந்தது. அது யுவன் சங்கர் ராஜா மியூசிக். பாடலாமா? ஒரு மலையோரம் அங்கு கொஞ்சம் மேகம், அதன் அடிவாரம் ஒரு வீடு, உன் கை கோர்த்து என் தலை சாய்க்க அங்கு வேண்டுமடா என் கூடு, செல்லம் கொஞ்சி நீ பேச உள்ள முருகினாய் கேட்க, அந்த நிமிடம் போதும் இந்த ஜென்மம் தீரும். யுவன் சங்கர் ராஜா வேலை பார்க்கும்போது அவர் வந்து அந்த பாட்டோட பிளானை சொல்லி கொடுத்துருவாரா அல்லது இம்ப்ரோவைஸ்லாம் நீங்களே பண்ணிக்கணுமா? எப்படி அவர் சொல்லி தருவாரு?
நான் அந்த ரெக்கார்டிங் செஷன் பண்றப்ப ஆக்சுவலா யுவன் சார் அங்க இல்ல, ரெக்கார்ட் பண்ணல, பாலா சார் தான் இருந்தாரு. சரி. ஸோ அவரு பாட்டு யுவன் சாரோட ரஃப் ஆடியோ இருந்தது, அவர் பாடி வச்சிருந்த ஆடியோ. ஸோ அதை கேட்டு லிரிக்ஸ் கொடுத்து அதுல இருந்து கத்துக்கிட்டு நான் பாடினது. அது ரொம்ப சின்ன வயசுல பாடினதுனால எனக்கு அது ரொம்ப கிளியரா அங்க நடந்த விஷயம் அவ்வளோ ஞாபகம் கூட இல்லை. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாடினது. இளையராஜா சார் எப்ப நீங்க முதல்ல பாத்தீங்க? நான் நேர்ல அவரை பார்த்தது வந்து திருவாசகம் ஆடியோ லான்ச்ல இங்க இருந்த ஒரு ஹோட்டல்ல லான்ச் நடந்தது. இந்த லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அப்ப நான் அவரை நேர்ல பார்த்தேன். பட் ரொம்ப சின்ன வயசுல, ஒரு 6 வயசு 7 வயசு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ராஜா சார் ஒரு ஷோல நான் அவர் கூட ஒரு பாட்டு பாடினேன். மலேசியால நடந்தது. 2016-17 அந்த பீரியட்ல. ஸோ அந்த ஷோல நான் அவரோட ஒரு வாட்டி பாடினேன். அண்ட் தென் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜேஷரோட மியூசிக்ல நாச்சியார்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒரு பாட்டு பாடினேன். ஜிவி பிரகாஷ் சாரோட டியூட், பாலா சார் பாடுவாங்க. அது பெரிய லெவல்ல பேசப்படல. அந்த பாட்டு படத்துலயும் ரொம்ப ஒரு குட்டி போர்ஷன் தான் வந்தது. ஃபுல் பாட்டு அந்த படத்துல இல்ல, பட் ஆடியோல இருந்திருக்கும். ராஜா வந்து ஒரு பெரிய டிசிப்ளின் இருந்தாச்சு, அவர்கிட்ட பாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. எப்படி சமாளிச்சீங்க? மறுபடியும் அந்த செஷன் அப்ப ராஜா சார் அங்க இல்ல, பாலா சார் தான் இருந்தாரு. யுவன் சாருக்கும் பாலா சார் தான் இருந்தாரு. ராஜா சாரோட செஷன்லயும் பாலா சார் தான் இருந்தாரு. நான் அப்ப பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அந்த படத்துல இருந்தது. அந்த பாட்டை பத்தி அப்புறம் அவர்கிட்ட உங்களுக்கு பேச முடியல? இல்ல. ரெஹ்மான்ட்ட ஐ படத்துல பாடினீங்கன்னு நினைக்கிறேன். ரெஹ்மான் சாருக்கு மாம் படத்துல பாடினேன். ஐ படத்துல பேக்கிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். சரி. மாம்னு ஒரு படம், ஸ்ரீதேவி. ஆமா ஆமா மாம். அந்த படத்துல பாடினேன் அவரோட. என்ன பாட்டு அது? 3 லாங்குவேஜ், தெலுங்கு, மலையாளம், தமிழ்ல பாடினேன். சரி. ஓசோனான்னு ஒரு பூங்காற்றேன்னு ஒரு பாட்டு தமிழ்ல. அந்த பூங்காற்றை பாடுங்க, நல்லா இருக்குமே இது. நீடும் தூரமே கால்கள் பாரமே தூக்கி கொள்ளவே வாவா மேகமே கீழ்வானம் மெல்லவே கீற்றாய் மின்னுமே காற்றும் காதோரம் கண்ணம் கிள்ளுமே. சூப்பர். நீங்க வந்து இதுவரையிலும் நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பாட்டெல்லாம் பாடிருப்பீங்களா? படத்துல பாட்டு பாடி. அதாவது நீங்க மத்தவங்க பாடின பாட்டு எல்லாமே நீங்க பாடும்போது எல்லாரும் பயங்கரமா ரசிச்சாங்க. அது ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. அது ஒரிஜினலோட சமயத்துல நல்லா இருக்கு அந்த பாட்டுகள்லாம். அதான் உண்மை. ஆனா உங்க பாட்டுகள் ஏன் வந்து பெரிய லெவல்ல பேசப்படலை? நீங்க பாடின பாட்டு இப்ப நீங்க சின்ன சின்ன பாடும்போது நீங்க ஆரம்பிச்சாலே எல்லாம் சத்தம் போடுறாங்க, இந்த சந்தோஷம் வருது. பட் உங்கள் பாட்டுகள் ஏன் அந்த அளவுக்கு ஒரு சரியான பாட்டுகள் அமையலையா? மேபி பாடிட்டே இருக்கணும், அதுக்கான ஒரு டைம் கரெக்டா அமையும். எல்லாருக்கும் ஒரு பிரேக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைம் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் நடக்கும். அண்ட் வெயிட் ஃபார் தட். அந்த விஷயம் உங்களுக்கு தோணுது இல்லையா? நான் சொல்றேன், எனக்கு தோணு இருக்கு. நல்ல ஒரு 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 கரெக்டான ஒரு பிரேக், அண்ட் இந்த பாட்டு என்னோட பாட்டு தான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருக்கு. பட் அந்த மாதிரி வரும்போதுலாம் நான் பெரிய ஆளுங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். சில பேரோட லேட்டான கரியர் ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு ரொம்ப டைம் எடுத்து அந்த கொஞ்சம் ஏஜ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு பிரேக் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேபி அந்த ஒரு விஷயம், மேபி அந்த ஒரு டைம் வேணும். அண்ட் ஆல்சோ நானும் இன்னும் ஷுட் ஒர்க் மோர். மேபி நான் ஒரு நல்ல பாட்டு வரும்போது திடீர்னு அது ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு வேற ஒருத்தரை யோசிக்கிறாங்க, உங்களை ரொம்ப சின்ன பொண்ணான்னு வச்சுருவாங்களோ? காரணம் தெரியல. நீங்க வந்து நீங்க ஏதோ ஒரு மேடையில் இந்த காதலே மியூசிக் டைரக்டர் யாரு? கோவிந்த் வசந்தா. அந்த பாடல் இருக்கா? பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாடும்போது. ஆக்சுவலா நீங்க பாடிக்க வேண்டிய பாட்டு நான் நினைப்பேன். கோவிந்த் வசந்தாக்கு நான் உரியடி 2ல ஒரு பாட்டு பாடினேன். ஸ்ரீராமனோட ஒரு பாட்டு. சரி. ஆமா. வாவா பெண்ணேன்னு ஒரு பாட்டு. சரி. 96ல முன்னாடி ட்ராக் பாடினேன் அந்த பாட்டு, மற்ற பாட்டு. பட் சம் ரீசன் அதை டப் பண்ணாங்க, ஒரு சிங்கர் சின்மய் டப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற சாங்ஸ், எல்லா சாங்ஸும் அந்த படத்துல அவங்க தான் பாடினாங்க. இந்த காதலி பாடுங்க. 96 பாட்டு இல்லையா? ஆமா, 96. காதலே காதலே
தனி பெருந்துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வின் நீளம் போகலாம் போகவா நீ நீங்க எஸ்பிபியோட நிறைய ஷோஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? 1-2 பண்ணிருக்கீங்களா? ஆமா. எஸ்பிபியோட நீங்க முதல் ஷோ பண்ணும்போது உங்களை போட்டு ரொம்ப விளையாட்டு பண்ணுவார் அவரு. எப்படி சமாளிச்சீங்க? ஏன்னா ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஆடியன்ஸ், உங்களுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்பிபியில் விளையாட்டு பண்ணிட்டே இருக்காரு, ஜாலியாக பண்ணிட்டு இருக்காரு, அவர் எல்லா இதுலேயும் செய்வார் அவர். அதை எப்படி சமாளிச்சீங்க? அது எப்படி நீங்க வந்து அந்த அந்த ப்ரோக்ராம்ல சொதப்பெல்லாம் போகிறது பெரிய கஷ்டம் இல்லையா? அந்த ஷோ தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் பாடின ஒரு ஷோ. அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி பாடி இருக்கேன், பட் அவர் கூட சேர்ந்து பாடினது இல்லை. அன்னைக்குதான் முதல் நாள். நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஆமா, ரொம்ப நர்வஸா இருந்தேன். எனக்கு முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் பாட்டு, அதனால. பட் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு நான் நர்வஸா இருந்தேன்னு. அதை சரி பண்ணதான் ஜாலி பண்றாரு. அதை சரி பண்றதுக்காக தான் அது அவர் ஷோ. அவர் விளையாடி பேசி சிரிக்க வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் தான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணும். அந்த பாட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு நினைக்கிறேன். பாடுங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. சரி, நீங்க தொடர்ந்து வந்து எல்லாரோடையும் எல்லா பாட்டையும் நீங்க நிறைய மேடைகள்ல பாடுறீங்க. ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து உங்களுக்கு இது சேலஞ்ச் அப்படிங்கிற எந்த பாட்டை சொல்லுவீங்க? அந்த மாதிரி பாட்டுகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? திடீர்னு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி? அப்படி இல்லை, மோஸ்ட்லி நாங்க ப்ரிப்பேர்டா இருக்கோம், பாட்டு தான் பாடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளான், யூஸ்வலா ஒரு பிளான் இருக்கும், இந்த பாட்டு தான் இருக்கும்னு. ஸோ அதை நாங்க ப்ரிப்பேர்டா போவோம். சம்டைம்ஸ் ஆன் தி ஸ்பாட் யாராவது பாட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பாட்டு பாடுவோம். அதுவும் தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்தது இல்லை. சமயத்தில் ஓல்டு சாங்ஸும் பாடி இருக்கீங்க? நிறைய பாடிருக்கேன். அந்த ஆடியன்ஸை பொறுத்தது. நீங்க வந்து நிறைய பாடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்ன்னு யாரை சொல்வீங்க? ஃபீமேல்ல ஸ்ரேயா கோஷால் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். சித்ராமா, ஜானகி அம்மா, ஆஃப் கோர்ஸ், சுஷீலா அம்மா, லதா மங்கேஷ்கர் பாட்டு நிறைய கேட்பேன். லதா மங்கேஷ்கர் பாட்டுல கேட்பீங்க? நிறைய கேட்பேன். ஆஷா போஸ்லே மேம் கேட்பேன். இவங்க எல்லாருமே பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓதட்டி ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஆமா. மேல் வாய்ஸ் கோர்ஸ் எனக்கு பிபிஎஸ் சார் ரொம்ப பிடிக்கும், எஸ்பிபி சார். இப்போ உள்ள பையங்க, இப்போ உள்ளதுல எனக்கு பிரதீப் குமார் அண்ணாவோட ரொம்ப பிடிக்கும். அர்ஜித் சிங்கோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அர்ஜித் சிங், ஆமா ஆமா. பாடகிகள்னு வந்துட்டா அண்மையில் மறைந்த வாணி ஜெயராம வந்து நம்ம யாராலும் மறக்க முடியாது. அது ஒரு யுனிக் வாய்ஸ். நீங்க வாணி ஜெயராம் பாடல்களை பாடிருக்கீங்களா மேடையில? அவங்களோட நிறைய பாட்டு பாடிருக்கீங்களா? அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுங்களேன். யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, தாழாத பெண்மை வாடுமே பாடுமே, யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, தாழாத பெண்மை வாடுமே பாடுமே, யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. ஓல்டு சாங்ஸ் நிறைய பாடுவீங்களா? எனக்காக ஒன்னு கண்கள் எங்கே பாடுங்க. கண்கள் எங்கே நெஞ்சமும் இங்கே, கண்ட போதே சென்றன இங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே, காவலின்றி வந்தன இங்கே, கண்கள் எங்கே நெஞ்சமும் இங்கே, கண்ட போதே சென்றன இங்கே.
இப்போ உங்களுக்கு பிடிச்ச 2 பாட்டு பாடுங்க ஓல்டில். இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்த பாட்டது மாலை பொழுதின் மயக்கத்திலே. அது வந்து அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அப்படின்னு. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இப்ப மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணதை விட ரஹ்மான்ட்ட மியூசிக் நீங்க ஒர்க் பண்ணது கஷ்டமா இருந்ததா? நான் பாடின பாட்டு அது ஒரு again ஒரு மெலடி ஒரு சாங் தான். ஸோ நான் பாடின அந்த ஒரு பாட்டு ஈஸியான பாட்டு தான். அவர் இருந்தார் அப்ப? அவர் அந்த அந்த செஷன் அப்ப அவர் இல்லை, பட் மற்ற பேக்கிங் செஷன்ஸ் அவருக்கு பண்ணும் போதெல்லாம் அவர் இருந்திருக்காரு. அவர் முன்னாடி நான் பாடியிருக்கேன் சில ஸ்டேஜ்ல டெலிவிஷன்ல அவர் இருக்கப்ப நான் பாடியிருக்கேன். கமெண்ட் கொடுத்திருக்காரு அவரு? சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? ஒரு வாட்டி ஒரு பாட்டு பாடணும், ஸோ அவருக்கு அந்த பாட்டு கேட்குறப்ப அவரோட அந்த கம்போஸ் பண்ண பீரியடுக்கு போன மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருந்ததுன்னு சொன்னாரு. அப்படின்னாரு? ஆமா. அந்த பாட்டை கேட்ட போது? ஆமா. உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணிருக்காரா ரஹ்மான்? இல்ல, நான் அவ்வளோ பர்சனலா அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணதில்லை. பட் மற்றவங்க பாட்டை பாடுறது ரஹ்மான் அவங்க பாடும்போது அது ரொம்ப டிக்லிஷா இருக்க. ஆமா, அவரோட நிறைய பாட்டு ட்ரிக்கியான சாங்ஸ் அவருக்கும் இருக்கு. எஸ்பெஷலி அவருடைய இந்த 90s அண்ட் ஏர்லி 2000 வந்த பாட்டெல்லாம் நிறைய சித்ராமா பாடியிருப்பாங்க. நிறைய ட்ரிக்கியான சாங்ஸ், ரொம்ப டஃப் சாங்ஸ் இருக்கு அவரோடது. அதெல்லாம் எனக்கு ஸ்டேஜ்லலாம் கூட நீங்க கேட்டீங்க சேலஞ்சிங்கான பாட்டெல்லாம். ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னவே ரொம்ப சேலஞ்சிங் டு லைவ்ல பாடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி, இப்போ நீங்க இப்போ பல் டாக்டர் இல்லையா, டென்டிஸ்ட், இது டிகிரி வாங்கிட்டீங்க இல்லையா? இப்போ ப்ராக்டிஸ் எங்க பண்றீங்க? இப்போ நான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு படிச்சு முடிச்சு ஒரு குட்டி பிரேக் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் நான் சொந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பிரேக். ஏன் நீங்க வந்து இந்த மெடிக்கல் வந்து உங்களுடைய பேஷனா? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். சரி, ஹியூமன் பாடி பத்தி படிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பயாலஜில நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க டென்டிஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஆமா. இப்போ உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு நீங்க நல்லபடியா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு அனுப்பும்போது டாக்டர் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே? சொல்லியிருக்காங்க. கம்மி 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க டென்டல் சேர் யூஸ்வலா ரொம்ப ஆங்ஸைட்டி கொடுக்கும். டென்டல் சேர். சரி. அங்க வந்தாலே டென்டல் இந்த இன்ஜெக்ஷன் பல்லுனாலே ஒரு ஃபியர் இருக்கும், டென்டிஸ்ட் சேர்னாலே ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க சில பேர் கொஞ்சம் பார்த்து பழகின ஃபேஸுங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டிங்கா இருக்கும், கொஞ்சம் பேசுவாங்க. சில பேர் பாட சொல்லியிருக்காங்க, நானும் பாடியிருக்கேன். அங்கேயே
ஆமா. வாய் திறந்தது இப்போ பாட்டு. அதுக்கு முன்னாடி பாடிட்டு கொஞ்சம் அவங்க செட்டில் ஆன அப்புறம் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் ஸோ உங்க மெலடி கேட்டு அவங்க வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி அந்த ஃபீலிங்கை ஏற்படுத்திட்டீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க, பயம் போயிருக்கும். வலி ஆப்வியஸ்லி அந்த இருக்கும், பட் அந்த ஒரு டென்டல் சேருக்கான ஃபியர் போயிருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி மேபி குறைஞ்சிருக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல டூர் பண்ணிருக்கீங்களா நீங்க? எந்த கண்ட்ரீஸ்லாம் போயிருக்கீங்க? யூகே, நார்வே, ஜெர்மனி. இப்போ கம்மிங் ஏப்ரல் யுவன் சங்கர் ராஜா சாரோட ஒரு யூரோப் டூர் பண்ண போறோம். யுவன் சங்கர் ராஜா அவருடைய யூரோப் கான்சர்ட் வந்து. யூரோப் கான்சர்ட் எத்தனை நாள் டூர் இது? அது ஒரு டூர் ஆஃப் 8 to 9 days. இது 3 places, France, Germany and London. பிரான்ஸ், ஜெர்மனி. அங்கேயும் தமிழ் சாங்ஸ் தான் பாட போறீங்க இல்லையா? ஆமா, யுவன் சாரோட பாட்டு எல்லாம். யுவன் சாரோட பாட்டு தான். யுவன் பிளஸ் இளையராஜா சாங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் சாரோட பாட்டு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அவரோட கான்சர்ட். அவரது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி டூர் நிறைய போறீங்க இப்ப? போயிட்டு. முதல்ல சின்ன பிள்ளையா ஜாலியா விளையாட்டு நீங்க ரோட்ல போவீங்க, நீங்க பாட்டில் வருவீங்க, என்ன சைக்கிளில் சுற்றுவீங்க, அது ஒரு காலகட்டம். இப்போ வந்து பெரிய பாடகி ஆயிட்டீங்க. இப்போ இதனால உங்களுக்கு நிறைய உங்களுடைய பிரைவசி போய் நிறைய கஷ்டம் வந்துடுதா? எங்கே போனாலும் பாடுன்னு சொல்லி? இல்லை, நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, பாட சொல்லுவாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க பாட சொல்லுவாங்க. பட் கடைகளில் போகும்போது, கடையில், ஸ்ட்ரீட்ஸ்ல, இங்க மெட்ராஸ்ல எங்கனாலும் ஏர்போர்ட்ல ஸோ அந்த நேரத்துல நான் பாடுவேன் அவங்களுக்கு. எங்க கடைகளிலும் போய் கடைகள்ல வந்து பாட சொல்ல பாடுவீங்க? ஆமா, கொஞ்சம் சத்தம் இல்லாத இடத்துக்கு வந்து பாடுவேன். அங்க கூட்டம் கூடிடுமே? கூட்டம் வருவாங்க, பட் சந்தோஷம் தான். அதுக்கு அவ்வளவு அன்பு. அது கஷ்டம் இல்ல? இல்ல, கண்டிப்பா கஷ்டம் இல்ல. ஆமா, அன்பா கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா, அன்பா கேட்பாங்க. என்ன எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே சூப்பர் சிங்கர் நான் வர டைம்ல எனக்கு 11 years. நான் அப்போல இருந்தே என்னை பார்த்ததுனால அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி பழகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ உரிமை எடுத்து தான் பேசுவாங்க. பாடுங்கன்னு ரெக்வெஸ்டா இல்ல, பாடணும் அந்த மாதிரி. ஆமா, அதனால அவ்வளோ பாசமா தான் கேட்பாங்க. ஸோ நானும் சந்தோஷமா பாடிடுறேன். ஹோட்டலுக்குள்ள போனாலும் சாப்பிட விட மாட்டாங்க, ஒரு பாட்டி தான் ஆகணும். பாட சொல்லுவாங்க, சில பேர் பாட சொல்லுவாங்க, சில பேர் போட்டோஸ் எடுப்பாங்க, இல்ல சில பேர் இன்னொருத்தவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதான் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கஷ்டமா நினைக்க கூடாது இல்லையா? எவ்வளவு பேருக்கு நம்மளதானே அந்த கேள்வி கேட்கறாங்க இல்லையா? உங்களுடைய பாட்டுக்கு உங்க அம்மா அப்பா 2 பேரும் யாரு கிரிட்டிக்? ஆக்சுவலா 2 பேருமே கிரிட்டிக் தான். 2 பேரும் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க, கிரிட்டிக்காவும் இருப்பாங்க. பட் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அம்மா தான். உங்க அம்மா தான்? உங்க அம்மாவுக்கு சங்கீதம் தெரியும்? ஆமா, அம்மா சிங்கர். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளஸ் விட கொஞ்சம் மைனஸ் நிறைய. இது இங்க தப்பு, இங்க எப்படி, இங்க அப்படி, அது அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, இன்னும் நல்லா பாடிருக்கலாம் அப்படிங்கிறப்பல அட்வைஸ். ஆமா, நேசலா பாடிட்டேன் அப்படிங்கிறப்பல வெவ்வேறு இது ஏதோ ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தப்பு, இந்த உச்சரிப்பு தப்பு, ஏதோ ஒரு கரெக்ஷன். எப்பவுமே ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய அப்ரிஷியேட் பண்றது வந்து அப்பாக்கு கிரிட்டிக்காவும் இருப்பாரு, பட் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கும். பட் அது 2 பேருமே ஈக்குவல் தான். 2 பேருமே இந்த விஷயத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உங்க அப்பா ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லையா? உங்க அப்பா வந்து ஒரு 5-6 படம் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. உங்க அப்பாவோட மியூசிக்ல நீங்க பாடிருக்கீங்களா? நான் இப்ப ரிலீஸ் ஆக போற படத்துல எல்லாம் பாடிருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ண படத்துல நான் ரொம்ப சின்ன வயசு, அதனால நான் இப்ப விழித்தெழுங்கிற படத்துல அப்பா தான் மியூசிக் நடிக்கிறேன். ஆமா ஆமா, அதுல பாடிருக்கேன். பாடிருக்கீங்களா? அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அப்பா பாட்டு. புத்தன் சொன்ன தத்துவத்தை ஒத்துக்கல யாரும் இங்கே, போதை மரம் ஞானம் சென்னா பிடிக்கல நமக்கிங்கே, பேராச பெரு நஷ்டம் தெரிஞ்சதம்மா, பேயாட்டு போட்டு உசுறு குடிச்சதம்மா முடிச்சதம்மா, புத்தன் சொன்ன தத்துவத்தை ஒத்துக்கல யாரும் இங்கே, போதி மரம் ஞானம் சொன்னா பிடிக்கல நமக்கிங்கே. அப்போ லேட்டஸ்ட் சாங் அது. உங்களுக்கு ஃபோக் சாங்ஸ் நல்லா வருதா அல்லது வந்து
சாதாரண மெலடிஸ் தான் நல்லா வருதா? நான் எல்லா மாதிரி பாட்டும் எனக்கு பாட ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணி பாடுவேன். பட் நான் நிறைய இந்த மாதிரி பாட்டு பாடி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ மெலடி தான் நிறைய சூப்பர் சிங்கர்ல பாடி இருக்கிறதுனால மெலடி சாங்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ சூப்பர் சிங்கர் இப்ப புதுசா நிறைய பேர் வராங்கல்ல, அதுல யாரு ப்ராமிசிங் நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாருமே சூப்பர் சிங்கர் அந்த செட்டுக்குள்ள வந்தவங்க இப்போ டாப் 20னா அந்த 20மே நல்லா பாடுற சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க. பட் somehow சில பேர் ஃபைனல்ஸ் வருவாங்க, சில பேர் ஃபைனல்ஸ் வர மாட்டாங்க, சில பேர் ஃபைனல்ஸ்குள்ள வராமலே பிளேபேக் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பண்ணுவாங்க, சில பேர் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேற வேற ஜேர்னி இருக்கும். பட் நிறைய பேர் நிறைய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பாடிட்டு இருக்காங்க, பெரிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தெம். அப்படி ஸோ எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாருமே கூட பாடிட்டு இருந்தாங்க, எல்லாருமே சம்திங் தேர் டூயிங் சம்திங், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, தேர் லேர்னிங், தேர் சிங்கிங். பட் எல்லாருக்கும் ஒரு டைம்ல ஒரு சிலருக்கு குவிக்கான ஒரு பிரேக் ஒரு டைம் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து மற்ற மொழிகள்ல பாடுறீங்களா? கன்னடம், தெலுங்கு எல்லாம் பாடுறீங்களா? அந்த அந்த சாங்ஸ் வந்தாலும் பாடுறீங்க. ஆமா. இப்ப ப்ராப்பரா நீங்க கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறீங்களா? இப்ப மறுபடியும் இப்ப நான் ஹிந்துஸ்தானி கத்துக்கிறேன். ஹிந்துஸ்தானிக்கு போயிட்டீங்களா? ஹிந்துஸ்தானி அண்ட் வெஸ்டர்ன் கத்துக்கிறேன். ஓ, கர்நாடிக் போட்டு இதுக்கு வந்துட்டீங்க. ஆமா. ஹிந்துஸ்தானியில பண்ணா உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது உங்களுக்கு? கிட்டத்தட்ட கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி ஒண்ணுதான். ஆமா ஆமா. சில சிங்கிங் டெக்னிக் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். என்னோட டோனுக்கு ஹிந்துஸ்தானி மேபி இன்னொரு மோர் சூட்டபிள் நான் நினைச்சேன். அதனால ட்ரை பண்ணேன். ஹிந்துஸ்தானி எந்த மாஸ்டர்ட்ட கத்துக்கிறீங்க? நிர்பைன்னு சொல்லி ஒரு சார். நிர்பை. அவர் ஃப்ரம் எங்க இருக்காரு? இங்க இருக்காரா? இல்ல நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுப்பேன். இஸ் ஃப்ரம் புனே. ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிறீங்க. அண்ட் வெஸ்டர்ன் அகஸ்டின் பால் சார் கிட்ட கத்துக்கிறேன். அகஸ்டின் பால் அவர்கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கிறேன். சரி, இப்ப நீங்க வந்து நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிட்டீங்க. குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல பார்த்தா நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்துட்டாங்க. நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? நம்ம வந்து நிறைய பாடிட்டோம், அடுத்து இந்த இடத்த தொடரணும் நம்ம அப்படின்னு ஏதாவது மனசுல பிளான் இருக்கா? எனக்கு அந்த கன்சிஸ்டண்டா இருக்கணும்னு ஒரு எப்பவுமே அந்த ஒரு தாட் எனக்கு மைண்ட் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே இருந்துட்டே இருந்திருக்கும். இதுக்கப்புறமும் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு கிராஃப் இப்படியே இருக்க போகுது இருக்காது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது எந்த பாயிண்ட்லயுமே அது கிவ் அப் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அண்ட் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டது இல்லை. நான் கத்துக்கணும், ஆன் தி கோ என்னெல்லாம் விஷயங்கள் வருதோ அதுல எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணுவேன். அண்ட் ஒரு லிமிட் இல்லை, ஸ்கை இஸ் தி லிமிட். திருமணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன்னா நீங்க திருமண வயசு நெருங்கிட்டீங்கனால நான் கேட்டேன். இல்ல யோசிக்கல. என்ன நிறைய வரப்போறவரும் நல்ல பாடுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எனக்கு அதை பத்தி யோசிக்கல. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கு இப்போ நிறைய பாடணும், நிறைய கத்துக்கணும். அண்ட் டென்டிஸ்ட்ரியை நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டென்டிஸ்ட்ரியில் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகணுங்கிறீங்க? அதுவும் கண்டினியூ பண்ணணும். எனக்கு பண்ணேன். இப்போ நான் ரீசெண்டாக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டோட ஃபெலோஷிப் பண்ணேன். நான் அடுத்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான். ஸோ அடுத்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும். பட் நடுவில் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாததுனால ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ அது கண்டினியூ பண்ணணும், பாடணும். ஸோ அதில் தான் இப்போதைய பாட்டு தான், பாட்டு அண்ட் டென்டிஸ்ட்ரி. இன்னைக்கு மெலடி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வருது. ஆனால் இன்னைக்கு சினிமாவில் மெலடி பாடுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இருக்கு. எல்லா விதமான பாட்டும் இப்போ நிறைய இருக்கு. இல்ல, இன்னைக்கு இறைச்சல் அதிகமா போய்விட்டோம்னா இப்போ ஒரு காலகட்டம் இப்போ எல்லாமே ரித்தம் பேஸ் தான் போயிடுச்சு. சினிமா மியூசிக் ரொம்ப ரித்தம் பேஸ் தான் போயிடுச்சு, லிரிக்ஸே காதல விடல. ஸோ உங்களை மாதிரி சிங்கர்ஸ்லாம் நீங்க வந்து இது அல்வா சாப்பிட்றப்பல நீங்க பாடுவீங்க, மெலடி கொடுத்தா. மெலடிக்கு இடம் இருக்கா? அந்த அந்த சர்க்கிள் திரும்பி வருமா? கண்டிப்பா வருவேனா. நம்ம இது வரைக்கும் இருந்த இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி மேல கீழே வரும். ஸோ
இந்த டைம்ல இப்போ உள்ள சவுண்ட்ஸ் அண்ட் இப்போ உள்ள டெக்னாலஜினால அண்ட் அப்படியான பாட்டு நிறைய வருது, நிறைய பேர் அந்த மாதிரி பாட்டு ரிசீவ் பண்றாங்க, ரசிக்கிறாங்க. அண்ட் எல்லா மியூசிக்குமே ஒரு சேச்சுரேஷன் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு புது ஒரு தேடலுக்கு போவாங்க, ஒரு டிஸ்கவரி நடக்கும், திரும்ப வேற ஒரு ஜான்ரா வரும், திரும்ப அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லா விதமான மியூசிக்கும் நான் கேட்பேன், ரசிப்பேன். அண்ட் இந்த மாதிரியான பாட்டும் இப்போ நிறைய இருக்கு. பட் அதோடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அல்டிமேட்டா எல்லாரும் மெலடி தான் போய் ஆகணும். அல்டிமேட்லி நல்ல மியூசிக் எல்லாரும் கண்டிப்பா ரசிப்பாங்க. எந்த விதமான மியூசிக்கா இருந்தாலும் சரி, குத்துப்பாட்டா இருக்கட்டும், ஃபோக் சாங்ஸா இருக்கட்டும், வெஸ்டர்ன் மெலடி, எல்லா இதுலயுமே நல்ல டியூன்ஸ் இருக்கு. அது எல்லாத்துலயும் ஒரு பியூட்டி இருக்கு. ஸோ அது எல்லாமே எல்லாரும் ரசிப்பாங்க. ஐ திங்க் அது ஒரு சைக்கிள் தான். ஸோ ஐ திங்க் அது சுத்தி வரும், திரும்பி வரும், திருப்பி வருவோமா. அப்புறம் நான் மறக்கல என்ன விஷயம்னா, பிரியங்காட்ட பேச வந்துட்டு சின்ன சின்ன வண்ண கோயில் கேட்கலன்னு வச்சுங்க, அது கம்ப்ளீட்டே ஆகாது. அந்த பேட்டியே கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அது உங்க சிக்னேச்சர் சாங். பாட சொல்ல போறீங்களா? நிச்சயமா. சரி, கண்டிப்பா பாடணுமா? நிச்சயமா பாடணும். மன்னவன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்கறாங்க, அதை விரும்புறாங்க. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியோ இல்லை பாஷையில் என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சள் தேடி, மாலை சூடி மஞ்சள் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண 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 காண, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேமுட்டு நானா நானா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னுடைய நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க, நிறைய பாடினீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீ போயிட்டே இருக்கணும். மறுபடியும் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.